இந்தியாவுடைய ஓடிஐ கேப்டன்சி ரோஹித் சர்மாட்ட இருந்து சுப்மன் கில்க்கு போயிருக்கு. இதுக்கு சுப்மன் கில் டிசர்விங்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பா டிசர்விங் தான். ஏன்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, அவர் கரண்ட் இந்தியன் டீம் லைனப்ல அன்ட்ராப்பபிள் ஆயிட்டாரு. அவருடைய பெஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஓடிஐ ஃபார்மேட்டா தான் இருந்திருக்குது. அதுலயுமே ரோஹித் சர்மா அக்ரெசிவா விளையாடும் போது அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இவர் நிறைய ரன் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும், அண்ட் வேர்ல்டு கப்க்கு அப்புறம் இவருடைய ஆவரேஜ் 50+ இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒரு மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு இந்தியா டீமுக்கு. வின்ஸ்ல இவருடைய பெர்ஃபார்மன்சஸ் ரொம்பவே பெட்டரா இருந்திருக்கு இந்தியா தோத்த மேட்சஸை விட. அதுல தெரியுது அவர் இந்தியாவுடைய வின்ஸ்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. இந்த லைனப்ல அவர் அன்ட்ராப்பபிள் ஆயிட்டாரு. அண்ட் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய ஏஜ் தான். ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவருடைய பிரைம்ங்கிறது இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல கண்டிப்பா வரும். அண்ட் கரண்ட் டைமிங்குமே பார்த்தா வேர்ல்ட் கப்க்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது கேப்டன்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் இருந்துச்சுன்னா அது பண்றதுக்கு கரெக்டான டைம் இந்த டைமா தான் இருந்திருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். பட் இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்த ரோஹித் சர்மாவுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆயிருக்கு. இதுல ரெண்டு முக்கியமான டிபேட்ஸ் இருக்கு. ஒன்னு, ரோஹித் சர்மா பர்சனலா அவரே ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுவாரா டெஸ்ட் அண்ட் T20s பண்ண மாதிரி, அண்ட் இன்னொன்னு இந்தியன் டீம் ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது. ஸோ இதுல எதுக்குமே இப்போதைக்கு டெஃபினட்டிவ் ஆன்சர்ஸ் இல்லை. பட் பர்சனலி என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மானால ஓடிஐஸ்ல பவர் பிளேல அக்ரெசர் ரோல நல்லாவே விளையாட முடியும். அண்ட் டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி வென்யூல போகும்போதுமே கூட வேர்ல்ட் கப்ல ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் தான், எஸ்பெஷலி பவர் பிளேஸ்ல. பட் அதை தாண்டி அவரால் இன்னிங்ஸை கடைசிக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த வேர்ல்டு கப்லயுமே 2027ல எந்த அளவு அவருடைய ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு CT25 வரைக்குமே. பட் வேர்ல்ட் கப் 27ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதே அளவு இருக்குமா இல்லை இன்னும் டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கேப்டன்சியுமே அவர்கிட்ட இருந்து போயிருக்கு. ஸோ மேபி ஆஸ்திரேலியா சீரிஸ் அவருடைய லாஸ்ட் சீரிஸா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரோஹித் சர்மாவுடைய ஃபியூச்சர் ஓடிஐ செட்டப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. மோஸ்ட் லைக்லி அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ஆர் அவர் இந்த வேர்ல்டு கப்பை விளையாட முடியல அப்படின்னா அந்த ஓப்பனிங் ஸ்பாட்க்கு யார் வருவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியன் டீமுடைய டாப் 8ல அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு. இது தாண்டி இந்த ஜடேஜாவுமே இப்போ டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஓப்பனிங் ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கும்போது அதுலயும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு வந்தா டீம்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓடிஐல ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு. பட் இதை தாண்டி டெஸ்ட்ஸ்லயா இருக்கட்டும் T20ஸ்லயா இருக்கட்டும் அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு தேவையான அந்த கம்போஷருக்கான மிக்ஸ் அவர்கிட்ட கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனர் ஸ்லாட்ல பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா பண்ணிருந்த அந்த அக்ரெசர் ரோலையுமே T20ஸ்ல பண்ணியிருந்திருக்காரு, டெஸ்ட்லயுமே ஓரளவு பண்ணியிருந்திருக்காரு. ஸோ பெர்ஃபெக்ட் ஃபிட்டா தெரியுறாரு அஸ் லெஃப்ட் ஹேண்டர் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல. ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஓடிஐ ஓப்பனரா ஜெய்ஸ்வால் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுக்கு இன்னொரு பேக்கப் ஓப்பனரா அபிஷேக் சர்மாவும் இருப்பாரு. இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் வந்திருக்கு. பட் T20ல மட்டும் தான் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ஸ்க்கு வேர்ல்ட் கப் டைம்ல ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் 1 or 2 சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜெய்ஸ்வால் தான் இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இந்தியன் டீமோட ஓப்பனரா இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆவாரா ஆர் ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிவுல தான் தெரியும். ரோஹித் சர்மா இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்ல 100% அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா மட்டும்தான் வேர்ல்ட் கப்ல அவர் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸும் இருக்கும். இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்ல மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்களை வச்சு எப்படி இந்த டீம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்க போது. இதை பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்